மண்டே மார்னிங் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவும் இல்லாமல் எப்பயும் போல் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். வீட்டில் குட்டீஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக ராதாகிருஷ்ணா காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு அழகு பார்க்கலாம். பட் அந்த மாதிரி எந்த குட்டீஸும் இல்லாததுனால செலிப்ரேட்லாம் எதுவும் பண்ணலை. ஆல்சோ அடுத்த நாள் பெரியம்மா பாட்டி 2 பேருமே ஊருக்கு கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழை மூவிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாட்டிக்கு மூவிஸ் பார்க்குறதுனா பயங்கர கிரேஸ். தியேட்டர் போகலாமான்னு கேட்ட உடனே போகலாமே அப்படின்னு சொன்னதும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அண்ட் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. ஒரு சில விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எமோஷ்னலாக அழுக வர மாதிரி இருக்கும். பட் அழுதுறக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணாலுமே முடியாது. ஸோ அந்த மாதிரி எந்த மூவி பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தென் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் அன்றைக்கி போட்டிருந்த அவுட்ஃபிட் பற்றி நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் போட்டிருக்கிற குர்தா செட் அப்புறம் 2 கோஆட் செட்டுமே amurbyDesi.in இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சிம்பிளான காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் வியர் குர்த்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க பேஜ் கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நேற்று ஈவினிங் தங்கச்சி கோவிலுக்கு போகணுன்னு சொன்னதும் பெருமாள் கோவிலுக்கும் அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.